வணக்கம் நண்பர்களே. நமக்கு எல்லாருக்குமே நம்ம இந்தியாவில் பட்னி இல்லாமல் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லோருக்குமே உணவுங்கிறது சரியான நேரத்துக்கு சரியான நேரத்தில் இடத்துல கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இங்கே மாதிரியான ஒரு உணவு படைப்பு வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கோங்க, ஜெர்மனி இல்லை அமெரிக்கா இல்லை சுவிட்சர்லாந்து, எல்லா கண்ட்ரிலையுமே எடுத்துக்கோங்க. எல்லாமே உணவுங்கிறது ரொம்ப பிரத்யேகம் பண்ணி நான் அவங்க கொண்டு வரணும். ஆனால் இங்கே நமக்கு அப்படி இல்லை. எல்லா வகையான உணவுகளும் எல்லா சீசன்கள்லையும் கிடைக்குது. இதான் இங்கே உள்ள ஒரு பியூட்டி. இந்தியாவில் உள்ள ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த சீசனுக்கு இந்த காய்கறி தான் கிடைக்கும், இந்த சீசனுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சில ஐட்டங்கள் இருந்தாலும், மற்றபடி பெரும்பாலான காய்கறிகள் பழங்கள் எப்பவும் ஆண்டு முழுவதும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. நமக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்டான ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியா தான். எந்த ஒரு குறையுமே இல்லை, மனித வளம் இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது. அதனால தான் நமக்கு சாப்பாட்டில் எந்த ஒரு குறைவுமே இல்லை. நம்ம ஒரு குறைவே இல்லாமல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நான் சில நேரம் நினைப்பேன், நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலியான மக்கள். இந்திய மக்கள் எல்லோருமே ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கிறாங்க. இல்லைன்னா அமெரிக்கா, ஜெர்மன், ஜப்பான், நீங்கள் எந்த நாடுகள் எடுத்துக்கோங்க, அங்கே எல்லாமே இன்னைக்கு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு ஆளுக்கு அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியதா இருக்குது. ஒரு பெரிய நோய்க்கு ஒரு எமர்ஜென்சின்னா மட்டும்தான் அதுவும் ரொம்ப பிரயத்தனம் பண்ணி கொண்டு போக வேண்டியது இருக்குது. ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. நீங்கள் இன்னைக்கு நினைச்சா இப்பவுமே போய் டாக்டரை பார்த்துடலாம். எமர்ஜென்சின்னா அதுக்கு இம்மிடியேட்டாக உடனே கவனிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில வசதிகள் நம்ம இடத்துல இருக்குது. நமக்கு டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, நல்லாவே பார்க்குறாங்க. எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. உணவும் அந்த மாதிரி தான். உணவு எங்கே இந்தியாவில் பல பகுதியில் இந்த பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசில் கோதுமை பண்ணுறாங்க. நம்ம கீழே இங்கே வந்துட்டோம்னா நெல், வாழை, பயிர், எல்லா வகையான வகைகளும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் ரேஷன் மக்களுக்கு தொடர்ந்து, ஏழை மக்களுக்கு ரேஷன் கொடுக்க முடியுது. நிறைய பேர் இந்த ரேஷனால பயன்பெறாங்க. ஸோ நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் கூட நிறைய நேரங்களில் எந்தவித குறைவுமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழக்கூடிய பணமும் தேவையும் இங்கே நிறையவே இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். சரி நண்பர்களே, இந்த மாதிரி உணவு பற்றாக்குறை இல்லாமல் நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டில் நம்ம எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம இந்த நாட்டுக்கு நம்மளால முடிஞ்சதை ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு வரணும். அப்படி வரும்போது தான் நீங்க சரியான இடத்துல நீங்க சரியான நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.